ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இம்மானுவேலினாய் பிறப்பதை ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதே வார்த்தையை நாம் மத்தேயு 1:23 வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் இம்மானுவேல் என்பதற்கு. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன். இம்மட்டும் நான் இருந்தேன், இனிமேலும் இருப்பேன். காரணம், நான் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு பாதையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். இந்த வருடத்தின் 11 மாதங்களை காண கிருபை செய்தவர் இந்த 12வது மாதத்தின் 8வது நாளிலும் கூட அவருடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்தும். நம்மை காக்கும்படிக்கு நம்மோடு இருப்பார். நம்முடைய இம்மானுவேல் நம்மை ரட்சிக்கும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்மை தப்புவிக்கும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆம், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கலங்க வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று நம் வேதம் சொல்கிறது. எனவே உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிட்டு இருக்கிறார். எனவே நாம் போகும் இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அவர் நம்முடைய இம்மானுவேல். நம்ம ரட்சிப்பதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமேன். அவரே நம்முடைய இம்மானுவேல். நம்மை தப்புவிப்பதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவர்கள் கைகளுக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அந்த இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட எப்பொழுது இருப்பார். கவலைப்பட வேண்டாம். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு இருக்கிற இம்மானுவேலின் தெய்வமே உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காக்கவும் ரட்சிக்கவும் தப்புவிக்கவும் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.